வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த செஷனில் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, நம்ம வந்து அரே கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே வந்து கமா போட்டு வேல்யூ போட்டோம். கரெக்டாக அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸில் வந்து கீ வேல்யூ பேர்ஸாக வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். நம்ம வந்து அரேயில் வந்து இண்டெக்ஸ் வச்சு நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம கீ வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, எப்படி வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிளோடி பார்ப்போம். லெட் பயோடேட்டா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பேரந்திசிஸ் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, அரே கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுற மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பேரந்திசிஸ். இதுக்குள்ளே வந்து நான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் வந்து கீ. இந்த பக்கம் நம்ம கொடுக்குறது வந்து வேல்யூ. ஓகே, இதுக்கு நான் வந்து ஹாரி. அடுத்து மிடில் நேம். இதில் வந்து ஜேம்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கீ லாஸ்ட். இதில் வந்து பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் கம்மா போட்டு இப்போ இதில் நான் ஏஜ் கொடுத்துக்கிறேன் 35 மேபி. ஓகே, இப்போது இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீ, இது வேல்யூ. ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து கீ வேல்யூ பேர்ஸாக இது மாதிரி தான் இருக்கும். ஒரு கீ, இதோட வேல்யூ, இது ஒரு கீ, இன்னொரு வேல்யூ. அரேயில் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் வச்சு நம்ம வேல்யூ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஜெக்ட்டில் வந்து நம்ம இந்த கீ வச்சு தான் வேல்யூ ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இது ப்ராப்பர்ட்டி கீ, இது வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட். மொத்தமாகவே இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு. இது ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி, இது வந்து ப்ராப்பர்ட்டி கீ, இது ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஓகே, இப்போ இது வந்து நார்மல் கீ வேல்யூ. இப்போ இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஃபுல் நேம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபுல் நேம் கோலன். இதுக்குள்ளே நான் வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷன் ஆஃப் சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் வித்தவுட் நேம். ஓகே, ஃபங்க்ஷன் நான் என்னன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க வந்து நான் அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள வீடியோ. ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ளாடி நான் வந்து ரிட்டர்ன் இதில் நான் வந்து ஒரு பேக்டிக் கொடுத்துக்கிறேன். பேக்டிக்கு அடுத்தது வந்து செமிகோலன் போட்டு எண்ட் பண்ணிருக்கிறேன். இதுக்குள்ளாடி நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போகிறதுனால நான் வந்து பேக்டிக் கொடுத்தேன். ஓகே, நான் இதில் டாலர் சிம்பிள் போட்டுட்டு ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட் நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேம் மூணுமே வந்து கான்கேட்னேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் நேம் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா திஸ். ஓகே, நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி இது பண்ணும்போது திஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். திஸ் டாட் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஃபஸ்ட் நேம் இதில் வந்துடும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து கான்கேட்னேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் வந்து இதில் வந்து திஸ் டாட் மிடில் நேம். ஓகே, அடுத்தது மறுபடியும் ப்ளஸ் திஸ் டாட் லாஸ்ட் நேம். இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணால் சேர்த்து ஃபுல் நேமும் சேர்ந்து வரும். ஓகே, கடையில் ஸ்பேஸ் வரணும். ஸோ அதனால் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஆப்ஜெக்ட்லேருந்து வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து நார்மலாக அரேயில் வந்து இண்டெக்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து நம்ம கீ வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். இது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் கன்சோல் டாட் லாக் ஆஃப் இதுக்குள்ளே நான் வந்து பயோடேட்டா டாட் ஃபஸ்ட் நேம்னு போட்டால் ஃபஸ்ட் நேம் வரும். காமிச்சு தரேன். கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நோட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஜிஎஸ் இது கால் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேருந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு நம்ம அந்த வேரியபிள் நேம் டாட் அந்த ஆப்ஜெக்ட் உள்ளாடி இருக்கக்கூடிய கீ நேம் கொடுத்தாலே போதும். ஓகே, இப்போ இதில் நான் ஃபுல் நேம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல் நேம் வந்து இதை மாதிரி காமிக்கும். ஓகே, இதுதான் அந்த ஆப்ஜெக்ட்டு. அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு நேம் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து அசைன் பண்ணி அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளாடி ரிட்டர்னில் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். திஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுனால திஸ் டாட் ஃபஸ்ட் நேம், திஸ் டாட் மிடில் நேம், திஸ் டாட் லாஸ்ட் நேம் நீங்கள் யூஸ் பண்ணி
இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கால் பண்ணால் ஃபுல் நேம். இதை மாதிரி நீங்கள் வந்து உள்ளாடியே வேறையும் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இப்போது மேலே வந்து ஃபஸ்ட் நேம் செட் பண்ணிவிட்டேன், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ். ஓகே, இப்போ நான் வந்து பயோ டேட்டா டாட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ க்ரியேட் பண்ணிக்கேன். ஈக்குவல் டு இதெல்லாம் நான் வந்து ஹாரி பாட்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி நேமை இப்போ அசைன் பண்ணிட்டேன்னா, இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேயே அசைன் ஆகிடுச்சு. மேலே ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம இப்படியும் நம்ம வந்து கீஸ் வந்து மேலே அந்த வேரியபிள் நேம் டாட் புதுசாக நம்ம ஒரு கீ நேம் கொடுத்து இப்படின்னு வந்து உங்களால் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை க்ரியேட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், மூவிஸ் ப்ராப்பர்ட்டி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகே, இதை மாதிரியும் நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு கீயை அசைன் பண்ண முடியும். இதை மாதிரி அடுத்ததும் நம்ம ஃபேன்ஸ் என்ன பார்த்தா ஃபேன்னு பார்த்தா டெக் வித் பி. ஓகே, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அடுத்தது இன்னொரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் ஆகிடுச்சு. இது கீ, இது வேல்யூ. ஓகே, இது வந்து நார்மலாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமும் உங்களால் ஒரு புது ப்ராப்பர்ட்டியை வேல்யூ கீ வேல்யூஸாக ஆட் பண்ண முடியும். இது மாதிரி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது இப்படி தான். ஓகே, இப்போது அதில் உள்ள கீஸை மட்டும் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஜெக்ட் டாட் கீஸ்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது, கீஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு இதில் நான் பயோ டேட்டா கொடுத்தேன்னா இதில் உள்ள கீஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஃபுல் நேம். ஓகே, இந்த மாதிரி இதோட கீஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா இதோட வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டில் இந்த கீ இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, அது எப்படின்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் இதுக்குள்ளே நான் வந்து இப்போது பயோ டேட்டா இது வந்து ஆப்ஜெக்ட்டு, இதுக்குள்ளே ஹேஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இதில் வந்து அந்த வேல்யூ பாஸ் பண்ணணும். கீ வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது பாஸ் பண்ணணும். நான் இப்போ வந்து சும்மா டெஸ்ட்டுன்னு பாஸ் பண்ணுறேன். இப்போ இதை செக் பண்ணி பார்த்தா ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபால்ஸ்னு வந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து இதில் இருக்கக்கூடிய கீயோட நேமை கொடுக்குறேன், ஃபஸ்ட் நேமை கொடுக்குறேன். ஃபஸ்ட் நேமை கொடுத்தா ட்ரூ வரும். ஓகே, இது வந்து எப்போவுமே இது வந்து என்னென்னா ஒரு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணக்கூடியது. இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு ட்ரூ ஃபால்ஸ் பூலியனில் தான் அவுட்புட் வரும். ஓகே, மொத்த ஆப்ஜெக்டையும் உங்களால் காப்பி பண்ண முடியும். எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். லெட் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளாடி ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் அசைன் ஆஃப் இதுக்குள்ளே நான் வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடியது அப்படியே காப்பி பண்ண முடியும். பயோ டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நீங்கள் வந்து டேட்டாஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தா நம்ம பயோடேட்டாவில் என்னெல்லாம் வேல்யூஸ் இருந்துச்சோ அது எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ். ஆப்ஜெக்டில் நம்ம வந்து கீஸ் பார்த்தோம், வேல்யூஸ் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் டாட் ஹேஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம செக் பண்ணுறது பார்த்தோம். அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் டாட் அசைன் பார்த்தோம். ஓகே, இப்போது ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸில் நம்ம வந்து ரெண்டையுமே கீ வேல்யூஸ் ரெண்டையுமே பார்க்க முடியும். என்ட்ரிஸ் இதை நீங்கள் இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்கக்கூடிய எல்லா கீயும் வேல்யூவும் வந்து வந்துருச்சு. ஓகே, அரையாட்டை கீஸ் யூஸ் பண்ணி கீஸை பார்த்துக்கலாம், வேல்யூஸை யூஸ் பண்ணி வேல்யூஸை பார்த்துக்கலாம், என்ட்ரிஸை யூஸ் பண்ணி ரெண்டையுமே பார்த்துக்கலாம். ஓகே, ஹேஸ் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஒன் ஹேஸ் ஒன் ப்ராப்பர்ட்டியை வந்து செக் பண்ணி நம்ம வந்து உள்ளாடி வந்து கீ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த பயோடேட்டா டாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து இதுக்குள்ளேயே நம்ம வந்து இன்னும் புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது இதுக்குள்ளேயே இன்னொரு அரேயோ இல்லைன்னா இதுக்குள்ளேயே இன்னொரு ஆப்ஜெக்டையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, இதுக்குள்ளே நான் வந்து மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துக்கிறேன். இதில் ஒரு அரே அசைன் பண்ணுறேன், அரே கம்மா இதுக்குள்ளே நான் வந்து H1 ஹாரி பாட்டர் 1. ஓகே, H2 அடுத்து H3 அது மாதிரி நம்ம வந்து நிறைய கொடுத்துக்கலாம். H3 இதை மாதிரி நம்மளால் இதுக்குள்ளேயே அரே கொடுக்க முடியும். இப்போ நம்ம அரே கொடுத்தோமே இதுக்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். இது எப்படின்னா நம்ம வந்து ரேட்டிங்ஸ் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நான் வந்து H1 5 H2 5 இதை மாதிரி நம்ம வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இதை மாதிரி நம்மளால் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்டையும் நம்மளால் கொடுக்க முடியும்.
ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இன்னொரு அரேயும் நம்மளால் கொடுக்க முடியும். இதுக்குள்ளே இன்னொரு அரேயோ இல்லைனா இன்னொரு ஆப்ஜெக்ட்டையோ உங்களால் கொடுக்க முடியும். ஓகே, இதை மாதிரி நம்ம வந்து இதை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோடேட்டா டாட் இதில் நீங்கள் ரேட்டிங்ஸ் இதை நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தா ரேட்டிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இதில் நான் மூவிஸை பார்க்குறதா இருந்தால் மூவிஸ் இது மாதிரி உங்களால் வேல்யூஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நீங்கள் அதனால் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணலாம் நெக்ஸ்ட் செஷன்ஸில். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்தராக நம்ம இது மாதிரி ஒரு வீடியோஸை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.